ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். திடீரென நிறம் மாறிய சங்கராபரணி ஆற்று நீர். ரசாயன கலப்பா, தொழிற்சாலை கழிவா என விவசாயிகள் அச்சம். புதுச்சேரியின் முக்கிய பகுதியில் தொடங்கப்பட்ட சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதென வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை. காலி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். வீராம்பட்டினம் அரசு பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் திடீர் சாலை மறியல். புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றம். அரும்பார்த்தபுரம் பைபாஸ் வழியாக செல்ல போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சங்கரபரணி ஆற்றில் நுரை பொங்க செல்லும் வெள்ள நீரால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளதோடு உடனடியாக நடவடிக்கை எடுக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடூர் அணை நிரம்பியுள்ளது. வீடூர் அணையிலிருந்து உபரியாக 2500 கன அடி நீர் திறக்கப்பட்டது. தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் சென்றது. ஆனால் வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரி பகுதியான கைக்கலப்பட்ட ஆற்றுப்பகுதி கடல் போல் காட்சியளித்தது. இந்நிலையில் வேடூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைந்தது. இதனிடையே 6ஆம் தேதி காலை 1500 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் சங்கராபரணி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கைக்கிளப்பட்டு ஆகிய படுகை அணை வழியாக நுரையுடன் நீர் செல்கிறது. இதற்கு முன்பு தெளிந்த நீர் வந்த நிலையில் 6ஆம் தேதி அதிகாலை முதல் சங்கராபரணி ஆற்றில் நுரையுடன் மஞ்சள் நிறத்தில் நீர் செல்கிறது. இதனால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். ரசாயன கலப்பு காரணமா அல்லது சுற்றுப்பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து கழிவு நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டதா என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்களை விவசாயிகள் எழுப்பியுள்ளனர். இதனால் நிலத்தடி நீர் மாசுபடுவதுடன் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் எனவும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே இதுகுறித்து புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி வீராம்பட்டினம் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப்பள்ளி உள்ளது. இங்கு சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு தனியாக ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் கல்வி கற்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் பலமுறை கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனுக்களை அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுக்கு ஆதரவாக பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி விரைந்து வந்து கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வரவழைத்தார். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது ஒரு வாரத்தில் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை, செஞ்சிசாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதுடன் மீண்டும் சாலையோரம் ஆக்கிரமிப்புகள் செய்யக்கூடாதென வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. புதுச்சேரி பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள், அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டன. லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் நாவலர் அரசு பள்ளி வரை, செஞ்சி சாலை ஆகிய பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் 6ஆம் தேதி அகற்றப்பட்டது.
பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, நகராட்சி அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த கடைகள், விளம்பர பலகைகள், சன்ஷேடுகள் போன்ற பொருட்களை காவல்துறை பாதுகாப்போடு அகற்றினர். மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது எனவும் வியாபாரிகளை எச்சரித்தனர். இதேபோல் 13ஆம் தேதி ராஜீவ்காந்தி சதுக்கம் மேம்பாலம் வரையிலும், பாரதி வீதியில் 14ஆம் தேதி, 17ஆம் தேதி காமாட்சி அம்மன் கோவில் தெரு, 18ஆம் தேதி மூலக்குளம் முதல் பெரம்பை சாலை வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளன. இதேபோல் 20ஆம் தேதி விழுப்புரம் மெயின் ரோடு, நீடராஜப்பையர் வீதி மற்றும் 21ஆம் தேதி திண்டிவனம் மெயின் ரோடு, வைஷ்யால் வீதி, 24ஆம் தேதி வள்ளலார் சாலை முதல் ராஜீவ் சதுக்கம் வரையிலும் செட்டித்தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் 6ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10 மணி முதல் 7ஆம் தேதி காலை 6 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தெற்கு போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நோனாங்குப்பம் பாலத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 6ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10 மணி முதல் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி செல்லும் வாகனங்கள் அரும்பார்த்தபுரம் பைபாஸ் வழியாகவும், கடலூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி செல்லும் வாகனங்கள் தவளக்குப்பத்தில் திரும்பி பைபாஸ் சாலை வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை வழக்கு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஐயனாரை குண்டர் சட்டத்தில் அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் அரசங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி ஐயனார் என்கிற ராஜதுரை. இவர் மீது 4 கொலை வழக்குகள், 4 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 23 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் குண்டர் சட்டத்தில் இவரை கைது செய்ய ஓராண்டு சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். இதையடுத்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் அவரை புதன்கிழமை கைது செய்த காவல்துறையினர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காதல் ஜோடிகளிடம் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்ட காரைக்கால் காவலரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்து காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி ஜீவாநகரைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு புதுச்சேரி காவல்துறையில் சேர்ந்து காரைக்காலில் பணியாற்றி வந்தார். இவர் காரைக்காலுக்கு சுற்றுலா வரும் காதல் ஜோடிகளிடம் அத்துமீறி நடந்து கொள்வதாக புகார்கள் எழுந்தன. கடந்த 2017ஆம் ஆண்டு கடற்கரைக்கு வந்த பெண்ணிடம் பணம் பறித்ததோடு அவருக்கு அடிக்கடி போன் செய்து தொல்லை கொடுத்ததாக புகார் உள்ளது. 2018இல் காதல் ஜோடியிடம் மொபைல் போனை பறித்துக் கொண்டது குறித்து அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடைபெற்றது. அப்போது ராஜ்குமார் சட்டம் ஒழுங்கு பிரிவில் இருந்து கடலோர காவல் படைக்கு மாற்றப்பட்டார். இதேபோல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் காரைக்கால் கடற்கரைக்கு வந்த காதல் ஜோடிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானது. இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் உத்தரவின் பேரில் காவலர் ராஜ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் ராஜ்குமார் மீதான புகார்களை விசாரித்த காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காதல் ஜோடிகளிடம் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வந்த ராஜ்குமாரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரதம மந்திரியின் குழந்தைகள் நலத்திட்ட பயனாளிகளுடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மறு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தனிப்பட்ட பிரச்சினைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்த தலைமைச் செயலாளர்களிடம் பிரதம மந்திரி குழந்தைகள் நலத்திட்ட பயனாளிகளின் உடல்நல மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நீதிபதி தலைமையில் மறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்த உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகள் நலத்திட்ட பயனாளிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். கூட்டத்தில் 13 பயனாளிகள் மற்றும் பாதுகாவலர்கள் பங்கேற்றனர். பிரதம மந்திரி குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் உள்ள குழந்தைகளின் கல்வி மற்றும் சுகாதார நிலை குறித்து மாவட்ட ஆட்சியர் விரிவாக ஆய்வு செய்து விவாதித்தார். மேலும் பயனாளிகள் மற்றும் பாதுகாவலர்களின் தனிப்பட்ட பிரச்சினைகள் குறித்தும் நேரடியாக ஆலோசனைகளை வழங்கி தேவையான வழிகாட்டுதலையும் வழங்கினார். அதே சமயம் குழந்தைகளின் நலனுக்காக பல்வேறு துறைகள் மற்றும் அமைச்சகங்களின் ஒருங்கிணைந்த ஆதரவு உறுதி செய்யப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இயக்குநர் செல்வி, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அதிகாரி ஜெயப்பிரியா மற்றும் புதுச்சேரி குழந்தைகள் பாதுகாப்பு சங்க பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற காரைக்கால் மாணவி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். காரைக்கால் அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் ரமேஷ், கீதாமணி. இவர்களின் மகள் ஜனனிகா தனியார் உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் இவர் தென்னிந்திய மற்றும் தேசிய அளவிலான இறகுப்பந்து போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார். அண்மையில் சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்ட ஆசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அணி சார்பில் விளையாடிய மாணவி ஜனனிகா வெண்கல பதக்கம் பெற்று சாதனை படைத்தார். இதைத் தொடர்ந்து தாயகம் திரும்பிய மாணவி ஜனனிகா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து தான் பெற்ற வெண்கல பதக்கத்தை காண்பித்து வாழ்த்து பெற்றார். அப்போது மேலும் பல பதக்கங்களை பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்குமாறு மாணவி ஜனனிகாவை முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்தினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா உடனிருந்தார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,175 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,610 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.